ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 rupees ப்ராடக்ட் 100 rupees வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி புதினா புலாவ் அண்ட் அது கூட ஒரு சூப்பராக மேட்சிங் தர மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரக்கூடிய ரெசிபி தான். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவா இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இது மூணுத்தையுமே கட் பண்ணி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குக்கர்ல நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 100 ml எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, 2 ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையை சேர்த்திக்கலாம். அடுத்ததா 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு அதை இந்த எண்ணெயில சேர்த்திட்டு அதோட கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த புதினா, மல்லி, ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சு வச்சு அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதுல சேர்த்திக்கலாம். கூடவே குட்டி சைஸ்ல இருந்துச்சுன்னா ஒரு லெமன், இல்ல நல்லா பெரிய சைஸ்ல இருக்குன்னா பாதி லெமன், அதோட ஜூஸை இதுல புழிஞ்சு விட்டுறலாம். நம்ம புலாவ்ல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் நான் பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்றேன். உங்களுக்கு அதை ஆட் பண்றது நிறைய ஆட் பண்ணா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல கம்மியா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நீங்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறினதுக்கு அப்புறமா இந்த பட்டாணி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால சீக்கிரமா வெந்துடும். அதனால நம்ம அதுக்கு ஆட் பண்ணி கிளறினதுமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தோசைக்கல் தம்முக்கு விட்டுறதுக்கு தோசைக்கல் இருக்கு அப்படின்னா பிரியாணி அரிசிக்கு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். தோசைக்கல் இல்லை அப்படின்னா 1க்கு 2 அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசியை பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த நம்ம ஊற வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா வடிகட்டிட்டு நம்ம அரிசியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு. இந்த டைம்ல குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ 3 அடுப்பு இருக்குன்னா அதுல சின்ன அடுப்புல லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம குக்கர் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். விசில் வரணும்ல வெயிட் பண்ண வேணாம். கரெக்டா அந்த ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்துரும். பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பாத்திரலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தோசைக்கல் இருக்குன்னா 1க்கு 1.5 அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல தோசைக்கல் இல்ல தம் விடுறது அப்படியே நம்ம குக்கர்ல வைக்கிறோம் அப்படின்னா நீங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா தம் ஆகுறதுக்கு அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஒரு கணக்கை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த புலாவுக்கு சூப்பரா மேட்ச் ஆகுற மாதிரி சுருக்குன்னு காரசாரமா ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வதங்கணும்னு லைட்டா வதங்குச்சுனாலே போதும். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மசாலா ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் காரசாரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்றேன். சிக்கன் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கு. அதனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்றேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். சிக்கன் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கோங்க.
அடுத்ததா ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து 2 தக்காளியை கட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கலாம். கூடவே ஒரு பாதி லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது உங்களுடைய கிரேவி வந்துட்டு அந்த புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. காரசாரமா இருக்கும். நீங்க இந்த புலாவோட இதை ஊத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்ற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதுல நறுக்குன மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.